என்னடா என் வீட்டுக்கு வந்து என்னையவே நீ சாப்பிட கூப்பிடுறியா? என்ன ரோட்ல யாருமே இல்ல? அண்ணா என்னண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சேண்ணே. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இந்த ஊருக்கு போகலான்னு வந்தேம்மா. என்னண்ணே ஊருக்கு கிளம்பிட்டீங்களாக்கா? சரிண்ணே, வீடு பக்கத்தில் தான் இருக்குது. வாண்ணே ஒரு எட்டு வந்து சாப்பிட்டு போவீங்களா? இல்லைம்மா பரவாயில்லம்மா, இப்போ போனாதான் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு போய் சேர முடியுமா? இன்னொரு நாள் வரேம்மா. என்னண்ணே சொந்த வந்தமாக இருந்துக்கிட்டு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போனா எப்படிண்ணே? உன் தங்கச்சியா நினைச்சா நீ வரமாட்டியாண்ணே? நீ அப்படி நினைக்கல போல, அதனால தான் நான் போறேன்ற. சரிண்ணே விடுண்ணே, இருந்துக்கண்ணே இப்படியே. என்னம்மா இப்படி சொல்ற? சரிம்மா உனக்காக வரேம்மா. பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம். எந்தடா சொங்கி? நீ உட்காரு ஓரம். என்னடா சொங்கி உனக்கு பாட்டு வேண்டியது இருக்கு? எந்திரா மேல சுப்பண்ணே வந்திருக்காரு. சுப்புவா? அவனே ஏன் கிளிங்கம்மா கூப்பிட்டு வந்த? இந்தாடா சொங்கி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா சுப்பு. என்னடா வீட்டுக்குலாம் வந்திருக்க? ஒரு விஷயமா ஊருக்கு வந்திருந்தேனே, யதார்த்தமா கிளிங்கம்மா பார்த்தேன். வீட்டுக்கு வந்தே ஆளுங்க ஒத்த காலம் நின்ட்டாங்க. அதானே வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியாடா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க வீட்டுல? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. சுப்புடே, மணி 6 மணி ஆச்சுடா. கடைசி பஸ் 7 மணிடோய், மறந்துடாத. அப்படியாண்ணே? இந்தாண்ணே சுப்பண்ணே, போய் கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு வாண்ணே, சாப்பிடலாம். சரிம்மா. இவனை ஏன்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்த? நான் எங்கடா சொங்கி போய் கூப்பிட்டேன்? யதார்த்தமா அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். சரி சும்மா பேச்சு கொடுக்கலாம், ரொம்ப நாள் ஆகி போச்சு, சரி பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பேச்சு கொடுப்போம்னு கொடுத்தேன். அவரும் பேசினாரு. சரி வாங்கண்ணே, வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு எட்டு சாப்பிட்டு போவாங்கன்னு சும்மா பேச்சுக்கு கூப்பிட்டேன்டா. பின்னாடியே வந்துட்டேன்டா எடுவிட்டவன். என்ன கிளிங்கம்மா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ எப்படி அவனை விரட்டுறது? ஜெய், ஏதாச்சும் பழைய சோறு இருக்காடா? உனக்கு வச்சிருந்தது மிச்சம் மீறி வச்சிருக்கியா? ஆமா கிளிங்கம்மா, கொஞ்சோண்டு சோறு இருக்கு, அதை வச்சு அப்படியே சமாளிச்சு அனுப்பிச்சு விடு. இருக்கிறத தின்னட்டும்ல, என்ன போட்டும்டா. அவன் சாப்பிட்டு தான் ஆகணும்லாம் இல்லை சரியா? சும்மா ஒரு பேச்சு கூட்டு வந்தேன், பின்னாடியே வந்துட்டான். அவன் தின்னா என்ன திங்காடி என்ன? சும்மா ஒரு பேச்சுக்கு உட்காருங்க போங்கன்னு சொல்லுடா நீயும். பார்த்து பேசுக்கலிங்கம்மா. சுப்பு, என்ன கையை கிளறலாம் கழுவிட்டியா? கழுவிட்டேனே. உட்கார சுப்பு, சாப்பிடலாம். இல்லண்ணே பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. ஏண்டா சாப்பிட்றக்குன்னு கையை காலை கழுவிட்டு வந்துட்டேன், அப்புறம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? உட்காரு உட்காரு. சரிண்ணே நீங்க வாங்கண்ணே, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டா உனக்கு இருக்காதுடா, உட்காந்து சாப்பிடு நீ. என்னண்ணே எப்படி சொல்றீங்க? எப்படா சொல்லு? வாங்கண்ணே, ஆளு கொஞ்சமா சாப்பிடுவோங்க. இங்க என்னடா என் வீட்டுக்கு வந்து என்னையவே நீ சாப்பிட கூப்பிடுறியா? சொங்கி ஏதோ பிளான் பண்ணிட்டான். இன்னைக்கு எப்படியாச்சும் இவனை விரட்டிடுவேன். நானா ஒண்ணு வீட்டுக்கு வரலையா? உன் பொண்டாட்டி தான் என்னை கூப்பிட்டு வந்தா சரியா? சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு அடிச்சு மூஞ்சி இதில் உடச்சு விட்டு பார்த்துக்கோ. இங்க இருக்குலிங்கம்மா பாரு, காட்டு மிராண்டியா பேசுறான் பாரு. இதுக்குதே உன் சொந்தக்காரங்களே ஆகாதுன்னு சொல்லுவேன் பாரு. என்னையவே அடிப்பானாமா அவன். அப்புறம் என்ன ஒழுக்கமா பேசலாம்? ஒழுக்கமா பேசுங்க சரியா? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த இங்க சுப்பு, மரியாதை கட்டு போயிருந்தா வெளியே ஓடா, பிச்சு புடிய பிச்சு. ஐயோ, அடுப்புல ஏதோ தீர வாசம் அடிக்குதுடா. நம்ம என்னன்னு பாக்குறேன், நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிளிங்கம்மா எப்படியோ நம்ம பிளானா புரிஞ்சுக்கிட்டா. எங்கடா இன்னும் என்னடா இங்க நிக்கிற? தங்கச்சி உன் புருஷன்ட்ட சொல்லுவீமா, வம்புலுக்குறாருமோ? நீ கழுத மாதிரி கத்துனால அவ வரமாட்டாடே. கழுதான் பேசிட்டு இருந்தா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். கூட பிறந்த தங்கச்சிக்கே நான் சோறு ஓட மாட்டேன், உனக்கு மட்டும் நான் சோறு ஓட்டுருவேன்னா என்ன? 10 வருஷம் கழிச்சு வந்துட்ட சோத்துக்குன்னு. போடா வெளியே. என்னண்ணே நீ இன்னும் போலையா? சரிண்ணே பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. அதான் அவளே சொல்லிட்டால, போடா டேய். என்ன குடும்பமா? குடும்பத்தை பத்தி பேசுனா குடும்பத்தை பத்தி பேசுன அடி பொழந்துருவேன். இது சொங்கையோட கோட்டடா. How is it?